அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரெண்டாவது கல்பை பாதுகாக்கணும். நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன், 3 நிமிஷத்தில் முடிச்சுக்கிடுவேன். கல்பு ரொம்ப முக்கியமானது. கல்புல தப்பான எண்ணங்கள் குடியேறக்கூடாது. அல்லாஹு தஆலா எங்கே குடியிருக்கிறான் என்று கேட்டபோது வல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹில் முஃமினீன், அல்லாஹ் மூமின்களின் இருதயத்தில் குடியிருக்கிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இருதயத்தில் குடியிருப்பான்? காழ்ப்புணர்ச்சிகள் நிறைந்த இதயத்திலா? பொறாமைகள் நிறைந்த இதயத்திலா? மாசுபட்ட குணங்கள் நிறைந்த இதயத்திலா? அழுக்குகள் பட்டிருக்கிற இதயத்திலா? இந்த இருதயம் ஒருவர் நல்ல நாம ஒரு இடத்துல தங்கணும்னா அந்த இடம் அவ்வளவு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் தங்கும் இதயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக, அதிலே பாவங்கள் இல்லாமல், பொறாமைகள் இல்லாமல், காழ்ப்புணர்ச்சிகள் இல்லாமல், மிக தீய எண்ணங்கள் இல்லாமல், நமது உள்ளம் எவ்வளவு வெளிச்சமாக அது ஒரு கண்ணாடி போல் நாம் ஆக்குகிற போது அல்லாஹ் தங்கி விடுகிறான். கல்பு எவ்வளவு தெளிவா இருக்குமோ அவ்வளவு தூரம் நம்முடைய துஆவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிக்கணும். அல்லாஹ்வுக்கு நமக்கு ஒரு பெரிய நெருக்கம் ஏற்பட்டுடும். அல்லாஹ்வுடைய வலிமார்களும் சாலிஹீங்களும் பெரிய முயற்சி கல்புல தான் செய்தாங்க. என்ன, அது ஒரு அமைதி இல்லாத இடம். கல்புன்னு அதுக்கு ஏன் பேர் வந்துச்சு? கல்புன்னா புரண்டு கொண்டு இருப்பதுன்னு அர்த்தம், புரள்வதுன்னு அர்த்தம். அது ஒரு செகண்ட்ல பல தடவை புரண்டுகிட்டு இருக்கும். பெருமானார் சொல்லுவாங்க, கல்புக்கு உதாரணம் திறந்த வெளியில் கிடக்கிற ஒரு இறகை போல. திறந்த வெளியில் கிடக்கிற இறகு இருக்குது, காற்றடிச்சு அதை அப்படி மேலே தூக்கி போடும், அப்படி புரட்டி போடும், அப்படி உருட்டி போடும், அப்படி பறக்க விடும், அங்க போகும் இங்க போகும். ஒரு செகண்ட் கூட அந்த இறகு அமைதியா பூமியில கிடக்காது. இன்னொரு செய்தி நான் படித்தேன், சிட்டுக்குருவியை போல. சிட்டுக்குருவி ஒரு இடத்துல 5 நிமிஷம் நின்ற வரலாறே இருக்காது. இங்க நினைக்கும் டப்புன்னு பாஞ்சு இன்னொரு இடத்துக்கு போயிடும். சிட்டுக்குருவி போல் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருக்கும் இந்த இருதயம். இன்னொன்னு இறகை போல காற்று தூக்கி அங்கும் இங்கும் புரட்டுவதை போல் புரண்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்ட்லயும் ஒவ்வொரு எண்ணம் வரும். அப்படி பல செகண்ட்ல பல எண்ணங்கள் வரும். கல்பை ஒரே எண்ணத்தில் நிலைக்க வைத்தவர்கள் சாலிஹீங்கள். அந்த நிலைக்க வைக்கணும்னா கல்புல இருக்கிற அசிங்கங்களை பூரா தூக்கி வெளியில எறிவதற்கு தான் 30-40 ஆண்டுகள் தியாகம் செய்தாங்க, முயற்சி செய்தாங்க. முஜாஹதா நப்சோடு போராடினாங்க கல்பை சுத்தமாக்குவதற்கு. அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு, கல்பிலே கரை வராமல், கல்பிலே அழுக்குப்படாமல், பாவங்களை கொண்டு கல்பிலே சுமத்தி விடாமல் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே 2வது பகுதி கல்பை பாதுகாப்பது. 3வது அல்ஹம்துலில்லாஹ் நாவை பேணி பாதுகாக்கணும். இந்த 3ஐயும் நம்ம பாதுகாத்துட்டா சுப்ஹானல்லாஹ், நம்ம நடக்கிற ஒவ்வொரு எட்டும் அந்த இடத்துல முளைக்கிற புல்லு கூட புனிதமாகிவிடும்.